ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கற்பூரத்தை வச்சு செம்மையான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த மழை சீசனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த சளியெல்லாம் போயிடும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ அந்த தேங்காய் எண்ணெயை அந்த குழிக்கரண்டியில் ஊற்றிட்டு ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி உடச்சி போட்டுருங்க. உடச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு சூடு காட்ட போகிறோம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு லைட்டான சூடு, அதாவது கை பொறுக்கிற சூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சூடு வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த கரண்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. இது கரண்டியில் தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஒரு டப்பாவில் இந்த எண்ணெயை காய்ச்சி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற டைமில் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நான் ஆற வச்சுட்டேன். இப்போ ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெத்தலையை பார்த்திங்கன்னா அதே அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெத்தலை நல்லா இந்த மாதிரி சுருங்கி வரும் பாருங்கள். நெருப்பில் நல்லா இந்த மாதிரி வாட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம கை பொறுக்கிற சூட்டில் எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை நம்ம இந்த வெத்தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெத்தலையில் இருக்கிற காம்பை எடுத்துருங்க. ஏன் நான் ஃபஸ்ட்டு காம்போட வச்சுருந்தேன் அப்படின்னா, நம்ம நெருப்பில் காட்டுறதுக்கு அந்த காம்பை பிடிச்சிட்டே நெருப்பில் காட்டிடலாம். ஸோ அதுக்காக இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற சூடில் இருக்கிற ஆயிலை இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த வெத்தலையை நம்ம குழந்தைங்களோட மாரில் போட்டுருங்க. இதை நீங்கள் மார்பில் போட்டுடலாம். சைடில் விழா எலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, சைடு பக்கத்தில் அந்த மாதிரியும் நீங்கள் போட்டு விட்டுக்கலாம். அதாவது குழந்தைங்க நைட்டு தூங்க போகும்போது இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா காலையில் வரைக்குமே அது அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டே வரும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கிற சளி எல்லாமே ஃபுல்லாகவே போயிடும். இந்த ஆயில் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ என்னோடய பையன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்ட்டு எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணி போடுவாங்க. சீக்கிரமாக சளி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டு விட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கற்பூரம்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் டக்குன்னு அந்த கற்பூரம் எல்லாமே காற்றுல கரைஞ்சி போயிடும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு 2-3 மிளகை நீங்கள் அந்த கற்பூர டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காற்றுல கரையாது, அப்படியே இருக்கும். இப்போது நம்ம டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆயில் காய்ச்சணும் இல்லையா, கற்பூரம் சேர்த்து தேங்காய் எண்ணெய், அந்த ஆயிலை நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் குளிக்க போகிற டைமில் கூட நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தலையில் பொடுகு, ஈறு, பேனு இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் இருக்காது. ஸோ கற்பூரம் கலந்த எண்ணெய் தலையில் தடவுறதுனால முடியும் உங்களுக்கு நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துருக்கேன். ஷாம்பு சேர்த்துட்டு இதில் ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி தூள் பண்ணிவிட்டு இதை நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து குலுக்கி விட்டுருங்க. நல்லா குலுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக நுர வரும். உங்களுக்கு ஷாம்பு சேர்க்க விருப்பம் இல்லை, வெறும் கற்பூர தண்ணி மட்டும் போதும்னு நினச்சிங்கனாலும் ஓகே தான். இப்போ இந்த மாதிரி குலுக்கி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம எங்கே ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில், ஹாலில், ரூமில், அதுக்கப்புறம் சோஃபாவில், அதுக்கப்புறம் பெட்டில், எங்கே வேணாலும் நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ மழை டைம் அப்படிங்கிறதுனால கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படி தான் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு ஈர வாசனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிச்சன் வாலில் எல்லாத்துலேயுமே இந்த தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி கவுண்டர் டாப்பு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணி வச்சு அதை தொடச்சி எடுத்துடலாம். ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல கமகமன்னு எந்த நேரமும் ஒரு வாசனையாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் பூச்சி தொல்லை, எறும்பு தொல்லை இந்த மாதிரி எதுவுமே வராது. அதே சமயத்தில் மழை நேரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு மாதிரியான பிசுபிசுப்பு தன்மையில் ஒரு வாசனை வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வாசம் எதுவும் வராமல் உங்களுக்கு நல்லா க்ளீனாக நல்லா நீட்டாக கற்பூர வாசம் எப்போவும் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீனு, ஜன்னல் ஸ்க்ரீன், கதவில் போட்டிருக்க ஸ்க்ரீன் எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நல்ல ஒரு வாசம் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அடுப்பும் தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் நான்வெஜ் சமைக்கிற டைமில் கூட இந்த
மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான்வெஜ் சமைச்சதுக்கான ஸ்மெல்லும் வந்து வரவே வராது. ஸோ செம்ம சூப்பரான டிப்பு இது, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5 பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம குங்குமம்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா குங்குமத்தில் வண்டு வர ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் நீங்கள் கோயிலில் வாங்குகிற குங்குமம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும், நீங்கள் கடையில் வாங்குறது வாசம் வந்து இல்லாமல் இருக்கும் அவ்வளோவா. ஸோ அதுக்காக ஒரு கற்பூரத்தை போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும், வண்டு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி சின்னதாக குட்டியாக 2 பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 கற்பூரத்தை அந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேப்பரில் நம்ம கற்பூரம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை ஒரு 4-5 துண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற நம்ம வந்து கிராசரி ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, பாக்ஸஸ்ஸு, அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு பூச்சி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஈர வாசனை, அந்த சின்ன சின்ன கொசுலாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எதுவும் வராமல் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7 என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாமி அறையில் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் வந்து ஏற்றும் போது சீக்கிரத்தில் நமக்கு வந்து ஏற்ற வராது. ஸோ அது வந்து ரொம்ப நேரம் ஆகும். நம்ம தீப்பெட்டியை வந்து பற்ற வச்சு நம்ம ஏற்றிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ஒரு கற்பூரத்தை வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து தீப்பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டக்குன்னு வந்து எரிய ஆரம்பிச்சிரும். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து தீப்பெட்டி குச்சும் வந்து சீக்கிரம் காலியாகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி மழை நேரத்தில் நம்ம ஷெல்ஃபில் பீரோலெலாம் அடுக்கி வச்சுருக்க துணியிலேருந்து ஒரு மாதிரி ஈர வாசனை வந்து வந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, நம்ம என்ன போட்டு வச்சாலும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கற்பூரத்தை வந்து ஒரு பேப்பரில் மடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு வைங்க. இல்லைன்னா இந்த முழுசாக கூட நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுங்களுக்கு நடுவில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு கமகமன்னு வாசம் வந்துகிட்டே இருக்கும். எப்போ பீரோ ஓப்பன் பண்ணாலும் நல்ல ஒரு வாசம் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9 என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிற பேகு, அதுக்கப்புறம் லஞ்ச் பேகு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை டைம்லையும் சரி, நார்மலான டைம்லையும் சரி, ஒரு மாதிரி அந்த புக்கு நோட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீட்டில் இருக்கிற கற்பூரத்தை வந்து 1-2ன்னு நீங்கள் வந்து அந்த பேக்கில் இருக்கிற பார்ட்ஸ் வந்து பிரிச்சுட்டு 1-2ன்னு நீங்கள் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்க வந்து பேக் ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசமாகவே இருக்கும், எந்த ஒரு கெட்ட வாடையும் வராது. அதே மாதிரி லஞ்ச் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் நம்ம கொடுத்து விடுறோம், குழந்தைங்க வந்து ஏதாவது கீழே கொட்டிடுவாங்க, இல்லை குழம்பு சாம்பார்லாம் கீழே ஊற்றி உள்ளே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா, நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் அப்படி ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை போட்டு விட்டுட்டிங்கன்னா எந்த நேரம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு வாசம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீடு துடைக்கிறதுக்கு தண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி 1-2 கற்பூரத்தை வந்து நம்ம இந்த மாதிரி உதுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி கற்பூரத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் என்ன லிக்விடு சேர்க்குறீங்களோ ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த லிக்விடை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முடி அளவுக்கு லைசால் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதை மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஷாம்புலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க. சில சமயத்தில் குழந்தைங்க வந்து வீடு தொடச்சிருக்கிறது தெரியாமல் நடந்துட்டாங்க அப்படின்னா சறுக்கி விழுந்துருவாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் வந்து வீடு துடைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால வீட்டில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி எறும்பு, பூச்சி, வண்டு இந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் இருக்கும். அதே சமயத்தில் வீடு வந்து நல்ல ஒரு கமகமன்னு வாசம் வந்துகிட்டே இருக்கும். மழை நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாசனை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த டிப்பும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. வீட்டில் வந்து குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஹைஜீனிக்காகவே இருக்கும் உங்களுக்கு உங்களோட வீடு. ஸோ இதே மாதிரி நீங்கள் கிச்சன் எல்லாத்தையும் கூட நீங்கள் இந்த மாதிரி மாப் போட்டு தொடச்சிடலாம். ஸோ நல்ல ஒரு வாசம் வந்துகிட்டே இருக்கும். மழை காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 11 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சிங்க்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது ஆல்ரெடி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், இல்லை இனி தான் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணோம் இல்லையா, ஷாம்பும் கற்பூரம் வச்சு ஒரு தண்ணி, அதை வந்து நல்லா ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட சிங்க்கில் வந்து 1-2 கற்பூரத்தை வந்து நல்லா பொடிச்சிட்டு தூவி விட்டுட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை, அதுக்கப்புறம் வந்து எறும்பு எதுவுமே வந்து வராது.
இருக்காது. ஸோ சிங்க்கில் இருந்து காலையில், அதாவது நைட்டு நம்ம என்ன தான் வாஷ் பண்ணிவிட்டு படுத்தாலும் காலையில் வரும்போது ஒரு மாதிரி வாடை வரும் இல்லையா, அந்த வாடை எதுவுமே வராது. முக்கியமாக கரப்பாம்பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட கிச்சன் வந்து எப்போவுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 12 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து தண்ணியில் பூவெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா 1-2 கற்பூரத்தை இந்த மாதிரி பொடிச்சிட்டு அதில் அந்த தண்ணியில் வந்து கலந்துருங்க. இது கூட ஏதாச்சும் உங்களுக்கு வாசனைக்காக ஏதாவது ஆயில் வந்து சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கலை, வெறும் கற்பூரம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பூவை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூவை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாலில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே சமயத்தில் எந்த நேரம் நல்ல ஒரு வாசம் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டிப்ஸ் வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.